கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. பார்த்துட்டு வருகிற ரோமர் ஸ்டடியில இப்போ 13ஆம் அதிகாரத்துக்குள்ள போகலாம். பவுல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலை பற்றின காரியங்களை பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் விஷயத்துல தேவனுடைய ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வாங்குறாங்க, ஒரு அனுபவங்களிலும் அவங்க எப்படி நடந்துக்கணும் என்ற விவரங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா பவுல் அங்க சொல்லிட்டு வரும்போது, இப்ப 13ஆம் அதிகாரத்துக்கு வரோம். இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதல் அந்த ஒரு கான்செப்டை மையமா வச்சுதான் சில முக்கியமான பாடங்களை பவுல் அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அவர் மூலமா கொடுக்குறாரு. இப்போ ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 - 7 வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு முறை நீங்க எல்லாரும் கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படி கண்டினியூ பண்ணீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம நீங்க கண்டிப்பா அது 7 வசனங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க நம்ம நம்புறோம். இந்த 7 வசனங்கள் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறார்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தேவனுடைய மாபெரும் ஒரு திட்டம். அது நமக்குள்ள போயிட்டு இருக்குது, உலகத்தாருக்கு தெரியாது. இப்படி ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது என்ற விஷயம், அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ் அல்லது அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு பெரிய ஒரு மறைவான விஷயமா தான் அவங்களுக்கு இருக்குது. பட் நமக்கு அப்படி இல்லை. தேவன் தம்முடைய ஆவினால அது புரிய வச்சிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த உலகத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுதலை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது, அல்லது பரிசுத்தமாக்கப்படுதலானது அவங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கும் போது, அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்கள்ல, உலகத்தின் விஷயங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு புரிதல்களை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற பாடங்களை பவுல் கொடுக்கிறாரு. அதுல மிக முக்கியமா இந்த முதல் 7 வசனங்கள். இந்த 7 வசனங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரோம் எக்லீசியாக்கு எழுதும் போது அந்த நேரத்துல இருந்த பெரிய சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அப்ப பாருங்க, ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஹெட் குவார்டர், கேபிட்டல் சிட்டி ரோம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சபையார் என்று சொல்லும் போது மற்ற பட்டணங்களை காட்டிலும் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக கேபிட்டல் சிட்டி சொல்லும் போது நிச்சயமாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்கும் இல்லைங்களா? கவர்மெண்டால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க. அதே போல எந்நேரம் நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், ரோமன் சோல்ஜர்ஸ் எப்போதுமே அங்க நடமாடி கொண்டிருப்பாங்க. உயர் அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில ஒரு புறஜாதி தேசத்தில் யூதர்களும் மற்றும் புறஜாதி கிறிஸ்தவர்களும், யூத கிறிஸ்தவர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களும் இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சபையாக ஒரு இடத்துல கூடி வந்து அங்க தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கும்போது இந்த வெளியிருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது வெளியிருந்து வரக்கூடிய காரியங்கள் அதன் மத்தியில தேவனுடைய ஜனங்கள் எவ்வளோ தெளிவா, விழிப்புள்ளவங்களா, ஞானமா நடக்க வேண்டும் என்பதை பவுல் அங்க குறிப்பிடுறார். ஒருவேளை இது படிக்கிற நாமோ இப்ப நம்ம நாட்கள் பாத்தீங்கன்னா அன்றைய நாட்கள் இருந்த மாதிரி அரசாங்க நடைமுறைகள், சட்டத்திட்டங்கள் அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இல்லைனாலும், ஒருவேளை இப்போ நம்ம ஊர்ல அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாமோ இன்னைக்கு கவர்மெண்டால போடக்கூடிய சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்ட அந்த மாதிரி அங்க கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லணும்னா ஒரு டிராபிக் ரூல்ஸே எடுத்துக்கோங்களேன் இல்லைங்களா? நிறைய சட்டங்கள் போடுறாங்க, ஆனா மக்கள் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அவங்களும் லூஸா விட்டுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இது நம்முடைய இருக்கக்கூடிய ஊருடைய நிலைமை. இதுவே நீ மற்ற சில தேசங்கள் போயிட்டீங்கன்னா
அங்க ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம். பட் எதுவா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதலுடைய அந்த ஒரு காரியத்திற்கு எந்த வகையிலுமே தடைகள் என்பது இப்படிப்பட்ட ஒரு வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியங்களாலும் தடைகள் ஏற்படாதவாறு காத்துக்கொள்ள வேண்டும். எனவே என்ன செய்யணும் என்று கேட்டா, இப்பதான் பவுல் ஒரு பாயிண்ட ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. ஒருவேளை இது படிக்கிற நமக்கு அவ்வளவுக்கா இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியலனாலும் கூட, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய ஊருடைய நிலைமை அப்படி. அன்றைய நாட்கள்ல ரோம் கவர்மெண்ட் இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், அயன் ரூல் என்று சொல்லுவான். அந்த மாதிரியான சட்டதிட்டங்களை போடக்கூடிய ஒரு ராஜாங்கம், அரசாங்கம். எனவே அந்த மத்தியில எந்த வகையிலுமே பரிசுத்தமாக்கப்படுதல் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பரிசுத்தமாக்கப்படுதல் சொல்லும் போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டா தான் பரிசுத்தமாக முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், என்ன பண்ணணும்? சபை கூடி வரணும் இல்லைங்களா? தினமும் வாய்ப்பு இருந்தா சபை கூடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆனா அந்த நேரத்துல இந்த வெளியிருந்து வரக்கூடிய அல்லது வெளியிருந்து இருக்கக்கூடிய அந்த உலக ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டங்கள் ஒருவேளை நம்ம உள்ள வரும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படியாம போய் அதன் விளைவா அவங்க என்ன பண்றாங்கன்னா சில தடைகளை கொண்டு வந்து அல்லது அரெஸ்ட் பண்ணி ஒண்ணுமில்ல விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால சபை கூடி வருதல் பாதிக்கப்படுகிறது. எனவே பரிசுத்தமாக்கப்படுதல்ல ஒரு தொய்வு நாமளே என்ன பண்றோம்னா அதை ஏற்படுத்திக்குவதற்கு வாய்ப்பா போயிருக்கு. எனவே பவுல் இந்த மாதிரி விஷயங்களால தான் என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனும் இல்லைங்களா, நீங்க ட்ரூத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். பவுல் என்ன நோக்கத்துல இந்த அதிகாரங்கள் இந்த வசனங்களை கொண்டு போறார் என்பது தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் நோக்கம். எந்த ஒரு வெளியிருந்து எந்த ஒரு பாதிப்பு நாமளே ஏற்படுத்திக்க வேணும். வெளியிருந்து பாதிப்பு வர மாதிரி நாமளே ஏற்படுத்திக்காம இருக்கணும்னா ரொம்ப தெளிவா மிக முக்கியமா இப்படிப்பட்ட காரியங்கள் விஷயத்துல மேலான அதிகாரம் ஒருவேளை ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா கீழ்ப்படிங்கன்னு என்னன்னா சப்மிட் ஒப்பு கொடுத்துரு, சரிங்க செஞ்சிடறேன் அப்படிங்களா, ஓகே, இதுதான் சப்மிஷன். இதை எதிர்த்து நிற்பதோ அல்லது செய்யாமல் போகும்போது அந்த அதிகாரிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தை உண்டு பண்ணி அது பின்னாட்கள்ல நமக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். எனவே இப்படிப்பட்ட மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா கீழ்ப்படிய கடமை. அப்போ ஒரு பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பவுல் அங்க கொடுக்கிறாரு. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அதிகாரங்கள், அத்தாரிட்டி, இதெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு தேசங்கள்ல காணப்படுது, விதவிதமா காணப்படுது. இப்ப இந்தியா எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்தியாவில் இருக்கோம், சமீபம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நம்முடைய ஊர்ல நிறைய அதிகாரங்கள் இருக்குது, நிறைய அத்தாரிட்டி இருக்குது. ஆனா என்ன ஆச்சரியம்னா இந்த அத்தாரிட்டி எல்லாமே எப்படி வந்துச்சு கேட்டா தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னு வரும். உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த வசனத்துக்கு உடைய கிரீக் வேர்டு நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அது என்ன மீனிங்ல கொடுக்குறாங்க தெரியுங்களா? ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு கருவியாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, அரேஞ்ச்மெண்ட், எல்லாமே தேவனுடைய ஏற்பாடு தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்டுடைய பவர்ஸ், கவர்மெண்டுடைய அதிகாரங்கள் எல்லாமே தேவனுடைய மேற்பார்வையில் அல்லது தேவனுடைய ஏற்பாட்டின்படி தேவனுடைய அனுமதியில அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்க, இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா எத்தனையோ மாநிலங்கள் இருந்துட்டாலும் விசேஷமா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா தேவன் விசேஷ கிருபை காமிச்சிருக்கிறாங்க.
அது நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ ஸ்டேட்லையும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாது. பட் நீங்க எங்க பார்க்கலன்னா தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ரீசன் என்ன? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. எனவே மற்ற மாநிலங்களை விட ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது தமிழ்நாட்டில். பட் இதெல்லாம் மனுஷனுடைய ஏற்பாடு கிடையாது. தேவனே தம்முடைய பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடு கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே தேவன் அங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள் மூலமா சில அதிகாரங்களை என்ன பண்றாருன்னா அவரு ஏற்பாடு பண்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கான்செப்ட். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லும் போது நமக்கு சில பேர் கேள்வி வரும், என்ன பிரதர், அப்போ இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாமே சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டுல இருக்குது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு கேள்வி வரும் இல்லைங்க, அது நியாயமான கேள்வி. நம்ம அப்படிதான், அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிக்கிறோம். அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் இது எல்லாமே அவனுக்கு கீழே இருக்குதுன்னு படிக்கிறோம். அப்ப எப்படி இந்த பாயிண்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அப்படி கேள்வி வந்துச்சுன்னா ரொம்ப எளிமை தான். இந்த உலகம், இப்போது இருக்கிற உலகம் சாத்தான் கீழே தான் இருக்குது, உண்மைதான். ஆனா சாத்தான் கீழே இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய அனுமதி இல்லாம அதுக்கும் நடக்கும். அதான் பாயிண்ட். தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவன் அதை பெர்மிட் பண்ணாமல் இது கூட நடக்க வாய்ப்பு. அதனால எல்லா விஷயங்களுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் தேவன்கிட்ட தான் அங்க இருக்கு. ஓகேங்களா? எனவே தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார், 6000 வருஷம் தீமையின் அனுமதி கொடுத்திருக்கிறார். பட் இதன் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லும் போது, விசேஷமா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடங்கள், இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் விஷயத்துல தேவனுடைய மேற்பார்வை இருக்கணும். தேவனுடைய மேற்பார்வை இல்லாமல் எந்த ஒரு அதிகாரங்களோ எந்த ஒரு சட்டத்திட்டங்களோ அங்க வர, அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் அதிகாரங்கள் வெளிப்படுதுன்னா சில விஷயங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அது நன்மையாகத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா அனுமதிக்கிறார் என்பதை நாம அங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுது. சோ இப்படி சொல்லும் போது இதே கான்செப்ட் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட என்ன பண்றாருன்னா 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 பேசுறாரு. நான் படிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும், கட்டளைகள் என்னவா இருக்கட்டும், உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எந்த கட்டளைகள் போட்டாலும் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் நிமித்தம். அதுதான் பாயிண்ட். கர்த்தர் நிமித்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த கட்டளைகள் எல்லாமே எந்த வகையிலுமே சத்தியத்தை கேட்கக்கூடிய விஷயத்துல, சத்தியத்தை படிக்கக்கூடிய விஷயத்துல, தேவனுக்கு ஊழியம் செய்யற விஷயத்துல பாதிப்பு ஏற்படுத்தாது. அந்த மாதிரி எந்த கட்டளைகளா இருக்கட்டும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்க. சில ஏற்பாடு தேவன் பண்ணி வச்சிருக்கிறார் இல்லைங்களா? மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினேயும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். பாருங்க எப்படி பேசுறாரு சரிங்களா? இப்படித்தான் தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நாம கீழ்ப்படியணும் கர்த்தர் நிமித்தம். ஏன்னா இதே பேதுரு தான் ஒரு முறை தேவனுடைய வார்த்தைகளை, இயேசுவின் நாமத்தை எவ்வளவும் பேசக்கூடாது என்று கட்டளைகள் வரும்போது அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன பதில் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 18-19, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. அப்போ அந்த இடத்துல கீழ்ப்படிங்கன்றாரு. ஆனா இந்த இடத்துல அவர் கீழ்ப்படியிலையே. அப்போ என்ன விஷயம் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? எஸ். அப்போ என்னென்ன கட்டளைகள், எப்படிப்பட்ட அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிக்கலாம்னா, அந்த கட்டளைகள் எவ்வளவு வேணும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவோ படிக்கவோ ஊழியம் செய்யவோ அந்த கட்டளைகள் எந்த வகையிலுமே பாதிப்பு கொடுக்காது. மாறாக அந்த கட்டளைகள் அது நன்மையான கட்டளைகளாக காணப்படுகிறது. அது தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும்
நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி. அப்படின்னா ஒரு கட்டளைகள், அப்படிப்பட்ட கட்டளைகள் எதுவா இருக்கட்டும், அந்த மாதிரி கட்டளைகள் கர்த்தர் நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம்னா கீழ்ப்படிய வேண்டும். இது நல்ல ஒரு அருமையான ஒரு காரியங்களாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளை. அதனால மனிதனுடைய கட்டளைகள் என்ன விஷயமா இருக்கட்டும் அது கீழ்ப்படி. இது பவுல் பேசுறதுக்கு ஒரு மெயின் காரணம் இருக்குது. இந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒருவேளை கீழ்ப்படியில என்ன பிரதர் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப சிம்பிள். அப்படி கீழ்ப்படியிலன்னா, இப்ப ஒரு போலீஸ் வராரு வைங்களேன், ஒரு ஹெல்மெட் ஏன் போடலன்னு கேட்கிறார். நான் போட மாட்டேன் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு ஃபைன் போடுவாரு, இல்லைன்னா ஜெயில போட்டு உட்கார வச்சிருவாரு. கரெக்டுங்களா? இது எதுக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு நாமே தடைகளாக என்ன பண்றோம்னா ஏற்படுத்தி கொடுக்கிறோம். எனவே தான் எந்த ஒரு இப்படிப்பட்ட விஷயங்கள் மேல ரொம்ப ஞானமா நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சோ இதை போக்கஸ் பண்ணித்தான் பவுல் இங்க பேசிட்டு போயிட்டு இருக்க பார்க்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் கிளியர். இந்த உலகத்துல எந்த தேசமா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க வாழக்கூடிய தேசத்தில் ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஏற்பாடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய சட்டத்திட்டங்களா இருக்கட்டும், கொள்கை எல்லா விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே தேவனால் அங்க அனுமதிக்கப்படுகிறது. இது நல்ல ஒரு உதாரணம். தானியேல் புஸ்தகத்துல படிக்கிறோம் பாருங்க. தானியேல் நல்ல ஒரு உதாரணம். அவரு பாபிலோன் சாம்ராஜ்யத்துல போய் இருந்தாலும் அடிமையா தான் போனாரு. ஆனா தேவனுடைய கிருபையினால் அவர் உயர்த்தப்பட்டார். அதே ராஜ்யத்துல பெரிய ஒரு ஹையர் அபிஷியலா ஒரு உயர்த்தப்பட்டார் இல்லைங்களா? ராஜாவுக்கு அடுத்தபடி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பவர் அத்தாரிட்டி அவருக்கு இருந்துச்சு. தானியேல் அவர் சொல்ல இல்ல நாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள், நாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள், நாங்களாம் ஒரு இன்னொரு புறஜாதி தேசத்துடைய கவர்மெண்ட்ல நான் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லலைங்க. அவர் புரிஞ்சு வச்சிருந்தார். ஏன்னா எந்த ஒரு ராஜாக்களை நீக்குவதும் ராஜாக்களை அமர்த்துவதும் தேவன் பண்றார். தானியேல் 2ஆம் அதிகாரம் நம்ம 21 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த பாபிலோன் ராஜா பத்தி சொல்லும் போது அவர் தேவன் உமது கையில் ஒப்பு கொடுத்து, எது எல்லா மனோபுத்திரர், வெளிமுருகங்கள், ஆகாயத்து பறவைகள் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகள் எல்லாம் ஆளும்படி செய்தார். பாருங்கப்போ ஒரு ராஜா, ஒரு மனிதன் ராஜாவாகி ஒரு அரசாங்கத்தை கையில வச்சுட்டு மக்களை ஆளுகிறான்னா தேவன் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கும். எனவே தான் தானியேல் மேதோ பெர்ஷியா ராஜ்யத்திலையும் வேலை பார்த்தார் இல்லைங்களா? பாபிலோன் சாம்ராஜ்யத்திலையும் அவரு அந்த வேலையை பார்த்ததாக படிக்கும். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமான வகையில காலத்துக்கு தகுந்த மாதிரி சத்தியத்தின்படி கர்த்தர் நிமித்தம் அங்க கீழ்ப்படியும் போது நமக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த பாயிண்டை வச்சுதான் நிறைய உதாரணங்கள் நம்ம பைபிள்ல இருந்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா ஒரு முறை பிலாத்து நான் நினைச்சேன் அவங்க விடுதலை பண்ண முடியும் தெரியுமான்னு கேட்டார். அப்ப அதுக்கு இயேசு என்ன ரிப்ளை பண்றாரு தெரியுங்களா? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், அண்டர்லைன் பண்ணணும், இதுதான் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் இப்படி இருக்கணும். தேவன் இருந்து பெர்மிஷன் வரலைன்னா ஒரு அதிகாரம் என் மேல உமக்கு கிடைக்காது, வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது இந்த ஃபெய்த் நமக்குள்ள இருக்கும். பாருங்க, சில அருமையான பாயிண்ட்ஸ் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது, மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், ஆனா தேவனுடைய அனுமதி இல்லைன்னா நம்முடைய தலைமயிர், அப்படி சொல்ற தலைமயிரை கூட என்ன பண்ண முடியாதுன்னா ஹார்ம் பண்ண முடியாது. அதாவது அதை தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா, man is powerless to harm a hair of our heads. நம் தலைமயிரை கூட தொட முடியாது, காயப்படுத்த முடியாது. எப்போ தேவன் அனுமதி இல்லைன்னா. இது ஃபெய்த் வேணும். தேவனுடைய அந்த ஒரு பெரிய கிருபை கர்த்தருடைய அடியார்களுக்கு அது காணப்படுகிறது. அதே போல இந்த உலகத்துல
மனுஷனுடைய கோபமா இருக்கட்டும். இன்னைக்கெல்லாம் மனுஷன் ராஜாக்கெல்லாம் சில பேர் கோபப்படுவாங்க பார்த்துருக்குங்க. பட் இதெல்லாம் தேவன் மேற்பார்வை பண்றாரு தம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல, இல்லைங்களா? எல்லாமே ஒரு விஷயம் கூட இப்படிப்பட்ட எந்த ஒரு மனுஷனுடைய கோபமா இருக்கட்டும், மனுஷன் என்ன கடினமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இப்படியாக தேவன் ஒரு சில காலங்கள தேவனே அனுமதிச்சிருக்கிறார் இந்த 6000 வருஷமா. ஏன்னா கர்த்தர் இயேசு அவர் ராஜ்யபாரம் அவர் எடுக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட பூமிக்குரிய மனிதர்களுக்கு சில காலம் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சில அதிகாரங்கள் ஆளுகைகள் தேவன் கொடுத்திருக்கிறதாக படிக்கிறோம். இது டிவைன் பிளான் படி பார்த்தா அது தனி சப்ஜெக்ட்ல பார்க்கிறோம், இல்லைங்களா? ஓகே, இப்ப நம்ம 1ஆம் வசனம் நம்ம பார்த்த பின்னாடி அப்ப எந்த அதிகாரமா இருக்கட்டும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இது 1ஆம் வசனத்துடைய விளக்கு. இப்ப நம்ம 2ஆம் வசனத்துக்குள்ள போகலாம். இப்போ 2ஆம் வசனத்துக்குள்ள நம்ம போகும்போது அந்த பாயிண்ட் தான் கொடுக்குறாரு. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன். ஒருவேளை நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை நமக்கே நம்ம ஏற்படுத்திக்கிற மாதிரி. ஏன்னா நீங்க அந்த மாதிரி அதிகாரங்களுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நீங்க தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. தேவனுடைய நியமம்னா தேவனுடைய ஏற்பாடுகள், அவருடைய ஏற்பாடுகளுக்கு எதிர்த்து நிற்கிறது. இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது, அப்படி எதிர்த்து நிற்கும் போது தங்களுக்கு தாங்களே தேவையில்லாத பிரச்சனை ஆக்கிரேன் வருது இல்லைங்களா? அது தேவையில்லாத பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த காலத்துல ரோமன் கவர்மெண்ட் டைம்ல ஒரு டாக்ஸ் கட்ட கேட்கறாங்க அப்படின்னா கட்டிடுங்க, நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இப்ப என்ன ஆகுது? பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு பெரிய ஒரு என்னங்க நம்மளே ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடுது. எனவே இதுதான் பவுல் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட். இது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நாம அடுத்த பாயிண்ட் வசனத்துக்கு போயிடலாம், 3ஆவது வசனத்துக்கு. இப்ப 3ஆம் வசனத்துக்கு வரும்போது பவுல் அது எந்த அளவுக்கு உண்மைன்றத சொல்றாரு பாருங்க. ஏன் அப்படி செய்யணும், ஏன் இந்த மாதிரி கீழ்ப்படியணும்? காரணம் என்னன்னா, பொதுவா இந்த உலகத்தினுடைய அதிகாரிகளா இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், அதிகாரம் பெற்றவர்களா இருக்கட்டும், இவங்க விஷயத்துல நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும், நமக்கு மேல பெரிய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா, அல்ல பெரிய பெரிய அதிகாரங்களுக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அது எந்த ஃபீல்டா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசியல் அதிகாரம் பெற்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்கட்டும், நமக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னாலே அதிகாரங்கள் அவங்க செய்யற விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை பவுல் இந்த பேசுறாரு 3ஆம் வசனத்துல. மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கு பயங்கரமா இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்னா, பொதுவா இந்த அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், உதாரணத்துக்கு போலீஸ் வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய எதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் நல்ல கிரியை பண்றவங்களுக்கு இல்லை, நல்ல ஒழுக்கமா வாழ்றவங்களுக்கு இல்லை. ஆனா துர்மார்க்கமா வாழ்றாங்க பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் இல்லாதவர்களா வாழ்றாங்க, அவங்களுக்கு பயம் உண்டாகும்படி. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் வரணும் இல்லைங்களா? அதுக்காகவே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க குறிப்பிடுறத நம்மளால உணர முடியும். இதான் கரெக்டான ரீசன். அப்போ அது உண்மைதான் இல்லைங்களா? இந்த உலகத்துல பாருங்க, இந்த ஆர்டர் சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னா நிலைமை என்ன ஆகும்? அது ரொம்ப பேட் ஈவிலா தீமையாக நடக்கக்கூடிய ஜனங்கள் இஷ்டத்தையும் நடக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் இல்லைங்களா? எனவே தான் அவங்க இந்த மாதிரி சில சட்டங்கள் சில கடினமான காரியங்கள் ஜனங்கள் மத்தியில அங்க போடுறாங்க. அப்ப நாமும் சரிவர நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக ஜீவிக்கும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. அதான் பாயிண்ட். நம்ம எந்த அதிகாரங்களுக்கும் பயப்படாம இருக்கணும், தைரியமா இருக்கணும்னா நம்ம மேல எந்த தப்புமே இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கும் இல்லைங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான், இது சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்ற நோக்கம், இந்த உலகத்துல தேவனுடைய ஜனங்கள் அவங்க செய்ய வேண்டிய வளர வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஏற்பாடு இருக்குது. அதுல கவனம் காமிக்கும் போது இப்படிப்பட்ட தேவையற்ற இடையூறுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வரவேற்க கூடாது. ரொம்ப ஞானமா இந்த உலகத்துல ஜீவனம் செய்யணும். சோ இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அந்த 3ஆம் வசனத்துல அவரு சொல்வதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
ஓகே, இது வரைக்கும் ரொம்ப எளிமையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து 4ஆம் வசனத்துக்கு போகலாம். அன்பானவர்களே, இப்போ 4ஆம் வசனத்துக்கு வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்றாரு. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு. உனக்குன்னா யாருன்னா நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய ஏற்பாடு அப்படித்தான். தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். யாரு? அந்த அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல அதிகாரம் பெற்றவங்களா இருக்கட்டும், தேவ ஊழியக்காரனா. எஸ், அவங்க எப்படி தேவனுக்கு ஊழியம் பண்றாங்க பாருங்க, என்ன ஆச்சரியமா பாருங்க. அப்போ இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு டீக்கன் அப்படின்னு வருது. டீக்கன் வருது. டீக்கன் என்னன்னா ஊழியம் பண்றவங்களுக்கு டீக்கன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய ராஜாக்களா இருக்கட்டும், அதிகாரம் பெற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்க தேவ ஊழியக்காரரா எப்போ ஆகுறாங்கன்னா நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு தேவன் அவர்களை ஒருவேளை பயன்படுத்துறார் அப்படின்னா, அல்லது தேவனுக்கு கீழே தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அந்த காரியங்கள் அவங்க செய்யும் போது அந்த நேரத்துல தேவ ஊழியக்காரங்களா இருக்கிறான். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள் பேசுறார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இந்த வசனம் பேர் சபையில எப்படி எடுத்துக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக நம்ம போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்? எதுக்கு போயிட்டு விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் எதுக்கு செய்யணும்? ரீசன் என்ன தெரியுங்களா? அடுத்த வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும். பாயிண்ட்லாம் பாருங்க. பக்தியோடு இருக்கணும் இந்த உலகத்துல, அதே நேரத்தில் நல் ஒழுக்கமாவும் இருக்கணும், கலகம் இல்லாமல், பிரச்சனை பண்ணாம, யார்கிட்ட எந்த பிரச்சனை இல்லாம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே எப்படியே ஜெபம். இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ தமிழ்நாடு நம்ம இருக்கிறோம், நமக்கு அந்த அளவுக்கு இந்த ப்ரெஷர் இல்லை. இதே நீங்க நார்த் இந்தியாஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா அங்கெல்லாம் பைபிள் தூக்குறதோ பிரசங்கம் பண்றதோ தடை பண்றதற்கு, அதை எதிர்ப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்க, நார்த் இந்தியாஸ் எல்லாம் தெரியும். இப்போ ஒருவேளை நம்ம அங்க இருக்கிறோம்னு வைங்களேன். இப்ப அந்த நேரத்துல தேவன் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம வச்சிருக்கிறாருன்னா, பைபிள் படிக்க கூடாது, சபை கூடக்கூடாதுன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு வருதுன்னு வைங்களேன். அந்த நேரத்துல யாருதான் வருவாங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசாங்க அதிகாரிகள் வருவாங்க. வந்து பாருங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது என்று அவங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமான முறையில இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும்படியாக, அப்படிப்பட்ட ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் பெற்றவங்களுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். தேவைப்பட்ட வேண்டுதல், அவங்களுக்காக ஜெபம் அங்க செய்வது, அது ரொம்ப நல்லது. இப்ப பேர்சபை ஜனங்களுடைய நோக்கம், அவங்களும் ஜெபம் பண்றாங்க, நோக்கம் வேற. பட் நம்முடைய நோக்கம் என்ன? அவர் பிரேயர் ஃபார் தெம் எதுக்காக நம்ம பண்றோம்? should be along the lines. என்ன நோக்கத்துல ஜெபம் பண்ணோம்னா, that would be most helpful for the interest of the church. சபையுடைய நலனுக்கு ஏதுவான வகையில் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமாமா? ஜெபங்களை நாம ஏறெடுப்பது நல்லது. இதெல்லாம் நம்ம பண்ணதில்லை இல்லைங்களா? இப்பதான் புரியுது. அப்போ எப்படி பிரதர் நம்ம இதெல்லாம் முன்னாட்கள் பண்ணதில்லை? ஒரு பேர் சபையில இருக்கும்போது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணதில்லை. பட் ஏன்னா தெரியல எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்றது தெரியல இல்லைங்களா? ஏன்னா அவங்க பூமிக்குரிய ராஜ்யத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப என்ன நோக்கத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம்னா, தேவன்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம்னா, ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா, சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, தாராளமா இந்த மாதிரி ஜெபங்கள் தேவன் கிட்ட அவர்களுக்காக வைப்பது ஆரோக்கியமா இருக்கும்.
சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா இதெல்லாம் அனுபவங்கள்ல போகும்போது தான் இந்த விஷயம் நல்லா உணர்ந்து கொள்வதற்கு ரொம்ப உதவியா அங்க இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல பவுல் இந்த ரோமர் நிருபத்தில் இது எழுதும் போது அன்றைய நாட்களுடைய கவர்மெண்ட் அப்படிப்பட்ட கவர்மெண்ட் இருந்துச்சு. பட் நம்ம நாட்கள்ல, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே தேவன் பெரிய கிருபை தான் பண்ணிருக்கிறாங்க. ஈவன் ராஜாக்களுடைய காரியங்களா கூட இருக்கட்டும், ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம மேல ஒரு பாரங்கள் அங்க வைக்கிறது இல்லை. இப்ப வரைக்கும் நம்ம ஃப்ரீயா தேவனுடைய ஊழியங்களை பண்றோம், எல்லா இடங்களுக்கு போறோம், போதிய பாதுகாப்பு தமிழ்நாட்டுல கிடைக்குது இல்லைங்களா? அதே நேரத்துல ரொம்ப ஞானமாவும் செய்யணும். ஒரு அறுவடை வேலை பண்றோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல சுதந்திரம் இருக்கு என்றாலும் ஒரு முறையான அனுமதி, ஒருவேளை அந்த நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னால ஞாபகம் இருக்கு, விருதுநகர் நினைக்கிறேன். அப்போ அந்த எஸ்பி ஆபீஸ்க்கு நானும் பிரதர் சுந்தரும் போறோம். ஸோ நானும் சுந்தர் பிரதர், இன்னும் சில பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் போய் அங்க போயிட்டு அந்த அனுமதி வாங்குறோம். அவர் அப்படிதான் செய்வார். ஒரு ஊர்ல போய் பேனர் வைக்கணும், ட்ராக்ஸ் ஒட்டணும் இல்லைங்களா, எதுவா இருந்தாலும் அதை செய்வதற்கான ஒரு அனுமதி அரசாங்க அதிகாரிகள் கிட்ட வாங்குறது நல்லது. ஒரு எதுக்குன்னா நாமும் அமைதியுள்ள ஜீவனம், இதன் விளைவா தேவையற்ற பிரச்சனைகளை நாமளே இழுத்து போட்டுக்க கூடாது. இப்ப இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நடைமுறையில எப்படி அபியாசப்படுத்துறது? சோ இப்போ நம்ம நாட்கள்ல, தமிழ்நாட்டுல இது ஒரு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. பட் என்ன நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அதாவது சில எக்லீசியாஸ் வந்து கவர்மெண்ட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு விவாதம் இருக்கு. அதுக்கு காரணங்கள் என்ன சொல்றாங்க? நம்ம ஏன் பண்றோம்னா பிரதர், நாளைக்கு ஏதாவது இங்க சபை கூடக்கூடாது, வைக்கக்கூடாது, தேவையற்ற பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்துல எங்களுக்கு அனுமதி இருக்குது பாருங்க, நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காக அப்படி ஒரு நோக்கம், நல்ல நோக்கத்தில் செய்யக்கூடிய இந்த காரியம் தப்பு இல்லை. ஆனா இது நோக்கத்தை பார்க்காம அந்த செயலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தப்பா தான் தெரியும் இல்லைங்களா? அவங்கள புறஜாதி, நம்ம தேவனை நம்பி இருக்கணும், தேவன் தான் நமக்கு ராஜா, அவர் தான் நமக்கு தலை, அவர் இருக்கும்போது மனுஷனை எதுக்கு நம்ம நம்பிட்டு இருக்கணும், உலகத்தின் ராஜ்யங்களை எதுக்கு நம்ம நம்பிட்டு இருக்கணும் என்று அந்த செயலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் நமக்கு தோணும். பட் உண்மையை சொல்லணும்னா பவுல் சொல்றது போல கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி நல்ல ஒழுக்கத்தோடும் அதே நேரத்துல பக்தியோடும் தேவையற்ற பிரச்சனைகளை நாமளே என்ன பண்ணக்கூடாதுன்னா இழுத்து போடக்கூடாது இல்லைங்களா? ஒருவேளை ஹெல்மெட் போட சொல்றாங்கன்னா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ஊர்ல அந்த ஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் பட் சில இடங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க, பண்ணிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஒருவேளை பண்ணல அப்படின்னு என்ன பண்ணுவோம், தேவையில்லாம அது தீமை பண்ற மாதிரி தான். அப்ப தீமை செய்தால் பயந்துரு, அதற்கான விளைவுகள் நம்மளே வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஃபைன்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா ஜெயில கூட போட்டுருவாங்க. அது தேவையற்ற விஷயம் இல்லைங்களா? சோ எனவே பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கைன பனிஷ்மெண்ட் வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. பாருங்க, பவுல் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரு. நீங்க ரோம் நாட்டுல இருக்கிறீங்க, இங்க இருக்கிற ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் நீங்க இப்படி பாருங்க, தேவைப்பட்டா ஜெபம் பண்ணுங்க. அருமையான பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? பட் இதெல்லாம் ரொம்ப பவுல் சொல்லக்கூடிய நோக்கத்தை நம்ம சரியா உணர்ந்துக்கணும் அன்பானவர்களே. இதை நம்ம புரிஞ்சிருப்பீங்க, நம்ம நம்புறோம். ஸோ இப்போ தெளிவா நமக்கு இந்த காரியங்கள் எல்லாமே புரிய வருது. ஸோ தொடர்ந்து நம்ம 5ஆம் வசனத்துக்கு போகும்போது இந்த பாயிண்ட பவுல் அங்க சொல்றாரு, இப்படி இருக்கிறதுனால ஆகையால் நீங்கள் கோபாக்கினின் நிமித்தம் மாத்திரமல்ல, அதாவது இப்படி செஞ்ச தேவையில்லாம் பனிஷ்மெண்ட் வருமே, ஃபைன் போடுவாங்களே அப்படின்றதுக்காக மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படி. கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா இல்லைங்களா? எப்போதுமே லெப்ட்ல போகணும், தேவையில்லாம ரைட்ல போய் மற்றவங்களுக்கும் அது இடையூறு இல்லைங்களா? அப்ப மனசாட்சி நிமித்தம் எது மனசாட்சிக்கு சரியோ அது மட்டும் நிமித்தம்
கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடங்களை பவுல் என்ன பண்றாருன்னா ரொம்ப எளிமையான வகையில தான் அங்க சொல்வதை நம்மளால காண முடியுது. ஓகே அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப அடுத்து நம்ம 6:7 நம்ம போகலாம். அப்போ சகோதர சகோதரர்களே, நம்ம கடைசியா வசனம் 6:7 வரும்போது பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அப்படின்னா. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. டாக்ஸ், ஏன்னா அந்த நாட்கள்ல டாக்ஸ் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்துல, இல்லைங்களா? ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து நாட்டிலே பார்த்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில டாக்ஸ் கட்டுறது அது பிடிக்காம தான் இருந்துச்சு அவங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் கர்த்தர் இயேசு சொன்னது போல யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. ஸோ அந்த பாயிண்ட் அடிப்படையில் பார்க்கும்போது இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறோம்? அவங்க கேட்குறாங்க, ஆர்டர் போடுறாங்க, அது நன்மை தான். அது எந்த வகையிலுமே சத்தியத்துக்கோ ஊழியங்களுக்கோ பாதிப்பு இல்லை. அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்குறேன். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்கள். ஆக்சுவலி வரின்றது ஒரு அரசாங்கம் வசூலிக்குதுன்னா அது ஒரு நன்மைக்கு தான், இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில் நன்மை தான். இப்ப தமிழ்நாட்டிலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரி என்பது பல வகையில நம்ம கொடுக்க போறோம். ஆனா அந்த வரி ஒரு வகையில நமக்கு எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு திருப்பி கொடுக்கப்படுது சில சலுகைகளாக. ஸோ ஏதோ ஒரு வகையில அது நன்மையாக தான் இருக்குது என்பதனால நம்ம செய்ய வேண்டிய தீர்வை அங்க செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்னா, இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா வரும். ஆனா ஒரு காலகட்டம் வரும், சத்தியத்தையே படிக்க முடியாது, சத்தியத்தையே கேட்க முடியாது, ஊழியமே செய்ய முடியாத ஒரு நெருக்கமான காலகட்டங்கள் வரும். அதான் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்கா. ஆனா அந்த காலத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு அந்த காலம் இல்லை. ஆனா இப்போ அந்த காலகட்டத்தை இப்பவே நம்ம என்ன தேவையற்ற வகையில வர வைக்க கூடாது. அது வரும்போது நம்ம அங்க வைராகியம் காமிக்கணும். ஏன்னா அங்க சத்தியத்தையே படிக்கூடா சொல்லுவான், இல்லைங்களா? ஆனா அப்ப சூழ்நிலையில இதன் மத்தியில ஞானமான வகையில ஜீவிப்பது அவசியமா இருக்குது. அப்போ எனவே நம்ம எந்த ஒரு விஷயங்கள் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா ஏன் அது தேவையில்லாத கொஸ்டின் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், என்ன வேணுமோ கொடுத்துருங்க. கேட்கறாங்களா? சம்டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயமா கேட்பான், அதெல்லாம் இருக்கும். சில அரசாங்க அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வேலை ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லஞ்சம் கூட கேட்பான். அப்போ அது ஒருவேளை நம்ம அந்த நேரத்துல, ஏன்னா இது நம்முடைய மிஸ்டேக். லஞ்சம் கொடுப்பது அது நம்முடைய நோக்கம் இல்லை, அது நம்ம விருப்பம் இல்லை, இது அவருடைய மிஸ்டேக். ஸோ நமக்கு தேவையான ஒரு விஷயம், நமக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு இந்த உலகத்துல இருப்பதற்கு ஏதோ சில சான்றிதழ் வாங்கணும்னா அவங்க கேட்கறாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம போய் எதிர்த்து நின்றுட்டு இல்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ணோம்னா ஏதோ ஒரு வகையில நமக்கு அது பாதிப்பை கொண்டு வரும். ஸோ எனவே அந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா எதிர்த்து நிக்காதீங்க, அது போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அது வேண்டாம், அது தேவையற்ற ஒரு இந்த உலகத்தை கரெக்ட் பண்றது நம்முடைய வேலை இல்லை. அதான் அந்த பாயிண்ட் சொல்றேன். இந்த உலகத்தை சரி செய்வது, கரெக்ட் பண்றது உலகத்தார் பண்றாங்கன்னா அது வேற, நம்முடைய வேலை அது இல்லை. நம்முடைய நோக்கமே வேற. இந்த பணம், நம்ம கையில் இருக்கிற பணம் காசு இதெல்லாம் உலகத்துடைய, வேணும்னா வச்சுக்கோம். இப்படித்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய தேவையற்ற விஷயங்கள் நம்ம போயிட்டு அந்த பேச்சாக சொல்லணும்னா மூக்க நுழைக்காமல் இருப்பதே அது நல்லது. அதே நேரத்துல மற்றவங்க விஷயத்துல நம்ம அநீதியான காரியங்களில் துணை போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மற்றவங்களுடைய காரியங்கள்ல அநீதியான விஷயங்கள் நம்ம துணை போகக்கூடாது, அது தப்பான விஷயம். பட் நம்முடைய விஷயங்கள்ல எந்த ஒரு வகையிலுமே தேவையற்ற பாதிப்புகளை நாமே இப்படி செய்வதனால வர வைக்க கூடாது. ஸோ சகோதர சகோதரிகளே, நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸ் சரியா புரியல, கன்ஃபியூஸா இருக்குது, இல்ல தப்பா புரியுற மாதிரி இருக்கு பிரதர்னா தயவு செய்து நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு பிரதர்ஸாருக்கும் சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு கோணத்துல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன மைண்ட்ல இந்த பாயிண்ட்ஸ் பேசுறாங்க என்பதை சரியா கேட்கிறவர்கள் உள்வாங்கணும்.
பட் அது உள்வாங்கிற விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரினா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபீல் வந்திருக்கும். ஸோ எனவே எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கடைசியா 7ஆம் வசனத்துல பவுல் ஒரு 4 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தணும். இது கடமை. செலுத்திடும். உதாரணத்துக்கு அவரே சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. வரி, டாக்ஸ் சொல்லும் போது பல வகையில் இருக்குது. இப்போ டோல்கேட்லாம் போடுறாங்க, கார்ல போறோம், டோல்கேட்ல நிக்க வைக்கிறாங்க, காசு கொடுக்கணும். இல்லைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றான், இவ்வளவுதான். இல்லைங்க இவ்வளவுதான் கட்டிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்பெல்லாம் மாத்திராங்க, இவ்வளவு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அப்ப அந்த நேரத்துல போய் சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறது கொடுத்துட்டு போயிடும். சோ இந்த மாதிரி எவனுக்கு வரியை கொடுக்க வேண்டியதோ வரியை கொடுத்துருங்க. செகண்ட் பாயிண்ட், எவனுக்கு தீர்வுன்னு என்ன அர்த்தம்னா, முடிச்சு விட வேண்டியதை முடிச்சு விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில லோன்லாம் வாங்குறோம்னா, வாங்கக்கூடாது. சில லோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பெண்டிங்ல போட்டோம்னா அதை வாங்குறதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் இல்லைங்களா? ஜப்தி கூட பண்ணுவாங்க, இல்லைன்னா மிரட்டுவாங்க. எனவே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்காம அது முடிச்சு விட்டுருங்க. முடிக்க வேண்டியதை முடிச்சு விட்டுருங்க. அதான் சொல்ல போறேன். முடிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா, அதனால பாதிப்பு வராதபடிக்கு என்ன பண்ணிருங்கன்னா, எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ தீர்வை செலுத்தி விட்டுருங்க, அது முடிச்சு விட்டுருங்கன்ற. சோ இந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், எவனுக்கு பயப்படணும்னா புரியுது இல்லைங்களா? அது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபியர் வருது. ஃபியர்னா ஒரு மரியாதை. யாருக்கு நம்ம ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை கொடுக்கணுமோ கொடுங்க. இது வேற மாதிரி சொல்லணும்னா, பொதுவா அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்க விஷயத்துல பயம் சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்க நான் நம்புறேன். இது தப்பான பயம் இல்ல. எப்படி சொல்லலாம், இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க டீச்சர் வராங்கன்னா ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயம், இது தப்பான பயம் இல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு பயம் அதிகாரிகளுக்கு நம்ம ஒருவேளை காட்டணும்னா காட்டிடும். அங்க நம்ம போயிட்டு வீராப்பு காமிக்கிறேன்னு சொல்லி நின்னோம்னா அது தேவையில்லாத விஷயம். சோ இதெல்லாம் மிக முக்கியமா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், எவனுக்கு கனம் செலுத்த வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்க. கனம்னா ஹானர். ஹானர்னா என்னங்க, பல வகையில சொல்லலாம். சில உயர் அதிகாரிகள் வந்தாங்கன்னா ஒரு வணக்கம் போடும். வணக்கம்னா ஒரு விஷ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஒரு கையை தூக்கி ஒரு விஷ் பண்ணிட்டோம்னா அது அவருக்கு ஹாப்பி ஆயிடும் இல்லைங்களா? இப்போ பைபிள்ல கூட ஒரு உதாரணம் இருக்கு இல்லைங்களா? அது மொர்தேகாய் நினைக்கிறேன். அந்த ஒரு பேர் என்ன, பேர் தெரியல, ஹாமான் நினைக்கிறேன். அவர் வரும்போது போகும்போதெல்லாம் எல்லாம் வணங்குவாங்க, இவர் மட்டும் கண்டுக்கவே மாட்டார். அது அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இது உலகத்தோடைய நேச்சர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இதனால நமக்கு தேவையற்ற பாதிப்புகள், தேவையற்ற பிரச்சனைகள் நாமளே வருவித்து கொள்ளக்கூடாது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 7 வசனங்களில் இருக்கக்கூடிய பாடம் உடைய நோக்கம் என்னன்னா, எதுக்கு நாம இதெல்லாம் செய்யணும், ஏன் செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரீசன், எல்லாம் தேவனுடைய ஏற்பாடு. தேவனுடைய ஏற்பாடு சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையா தான் இருக்கும். எனவே எதிர்த்து நிற்காதீங்க. ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்துல இந்த மாதிரி காரியங்களால நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் எந்த வகையிலுமே தடைகள் வராதபடிக்கு ஞானமாக நீங்க வாழுங்க. அதே போல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படணும், அதுக்கான பலனும் கிடைக்கும். பட் அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகளே, நீங்க பயப்படாம இருக்கணும்னா நன்மை செய்யுங்க. இந்த உலகத்துல நல்ல ஒரு பிஹேவியர் வாழுங்க. யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. அதான் சொல்ல வரேன் இல்லைங்களா? யார்கிட்ட எந்த மாதிரி பிரச்சனையும் நம்ம வச்சுக்க வேணாம். யார்கிட்டையும் வம்புக்கு போக வேணாம். யார்கிட்டையும் வம்பு தும்பு வச்சுக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி தான் அங்க பேசுறாரு. இது எல்லாமே இந்த உலகத்துல ரொம்ப நிதானமா ஞானமா தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலை சரியா புரிந்து கொண்டு அந்த ஒரு ஜீவியத்தை வாழ்வதற்கு பவுலுடைய இந்த ஆலோசனைகள் இது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா பவுல் மூலமாய் அங்க கொடுப்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த 7 வசனங்களில் உள்ள இந்த கருப்பொருளை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இதை தாண்டி இப்ப பிராக்டிகலா நடைமுறையில நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒருவர் டிஸ்கஷன் பண்ணி
இப்படி இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், இப்படி செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம உரையாடி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே நம்ம பார்த்தோம், ஒரு ஒரு உதாரணம் பார்த்தோம். இந்த மாதிரி சபை உடைய பெயரை அரசாங்கத்தில் பதிவு செய்யலாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கலந்து பேசும்போது தான் ஒரு தெளிவான புரிதல் வருமே ஒழிய, நம்ம எப்போதுமே ஒரு காயினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. 2 பக்கமும் பார்த்து தெளிவா நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அதே போல எந்த சகோதரர்களையும் நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணவே கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு, இந்த உலகத்துல என்ன அதிகாரங்கள், எப்படிப்பட்ட அதிகாரங்கள் வந்துட்டாலும் அது கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும்போது அது கீழ்ப்படியும். ஏன்னா எதிர்காலத்துல சில கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். அந்த கட்டளைகள் நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கே தடையா இருக்கக்கூடிய கட்டளைகளே அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சபை கூடி வரக்கூடாது. இப்ப அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் அங்க வரும் அன்பானவர்களே. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஞானமாக வாழ வேண்டியது இந்த உலகத்துல அவசியமாக காணப்படுகிறது. சோ இந்த 7 வசனங்கள்ல பவுல் என்ன கருப்பொருள் கொடுக்கிறார் என்பதை புரிஞ்சிட்டோம்னா இந்த 7 வசனங்கள் புரியும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தயவு செய்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.